guys, welcome to Goldie Makeup Pro YouTube channel. So இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து கடுக்காய் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி 1 week சேலஞ்ச் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஏராளமான கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம கமெண்டில் ரிப்ளை பண்ணுறதை விட ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு Q&A செக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர் எல்லாமே இதில் கிடைக்கும். இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு எதுவுமே அப்ளை பண்ணல. இது வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். நல்லா ட்ரை ஆன அப்புறமா நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ண அப்புறமா அந்த பிளாக் மார்க்ஸ்ல எல்லாம் எந்த டிஃபரெண்டுமே இல்லை. பட் என்ன ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஸ்கின்னோட ஸ்ட்ரெச்சர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. டே 6ஓட ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்குது. அது ஃபேட் ஆகிருக்கிறது தெரியுது. பட் அது டோட்டலாக ரிமூவ் ஆகலை. அந்த மார்க் இருந்த இடம் எல்லாம் குட்டி குட்டி தழும்பு மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. அப்புறமா அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளோயிங்காக பிரைட்டாக இருக்குது. மேபி நான் திக்கான லேயராக அப்ளை பண்ணதால கூட இருந்துக்கலாம். டே 7 நான் ரொம்பவே திக்கான லேயரில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் திக்கான லேயர்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. டே 7ஓட ரிசல்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு உள்ள ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அந்த சைடு உள்ள ஸ்கின் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்த மாதிரி இருக்குது. நீங்களே ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணி எஸ் நவீன் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, கடுக்காய் பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணாலே பிளாக் ஆகிடுது, ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாமா? நம்ம அந்த வீடியோவில் கடுக்காயை உரசி யூஸ் பண்ணோம். பட் இவங்க வந்து பவுடர் கேட்டிருக்காங்க. பவுடர் பொறுத்தவரை பார்க்குறதுக்கு சாண்ட் கலரில் தான் இருக்கும். பட் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் லைட்டாக பிளாக் கலர், பிளாக்னு இல்லை, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அதோட கலர் வந்து மாறும். ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப பிளாக் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பிரி டேட் பாருங்கள். ஓகேவா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். மதன் குமார் அவங்க கேட்டிருக்காங்க, நான் 2 நாள் யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலி நான் அந்த வீடியோலேயே 7 days யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் போட்டிருப்பேன். 7 days யூஸ் பண்ண போகிறவே ரொம்ப இல்லாமல் ஒரு செட்டில்டான ஒரு ரிசல்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கும். மினிமம் 1 month ஆச்சும் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வந்து விசிபிளான ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ 2 daysல கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீலா அவங்க கேட்டிருக்காங்க, டெய்லி யூஸ் பண்ணலாமா இல்லை வீக்லி 2 times மட்டும் யூஸ் பண்ணணுமான்னு. ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, பிக்மெண்டேஷன்லாம் ரொம்ப இருக்குன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லாமல் வீக்லி 2 உங்கள் ஃபேஸ் அது ரொம்ப ட்ரை ஆக்குதுன்னா நீங்கள் வீக்லி 2 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாமா சொல்லுங்கள் ப்ளீஸ். யா, ஆயிலி ஸ்கினுக்கு தான் இது பக்காவாக செட் ஆகும்னு நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதே சேம் தான். ஆயிலி ஸ்கினுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா மட்டும் வீக்லி 2 யூஸ் பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆனால் கூட நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு ரெகுலராக பேம்பர் பண்ணுவீங்கன்னா ஓகே. மற்றபடினா நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னா டெய்லி யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமே இல்லை. சிம்பிளி நிஷா அவங்க கேட்டிருக்காங்க, கடுக்காயை சீடோடு அப்ளை பண்ணணுமா இல்லை சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாமா? ஆக்சுவலி சீடு நமக்கு தேவையில்லை. சீடை வந்து ரொம்ப உரசுனாலும் அது வந்து பெருசாக நமக்கு வராது. அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே இருக்கும்ல அந்த சதை மாதிரி. ஸோ அதை நீங்கள் நல்லா உரசி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பவுடர் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சீடு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் நல்லா உரசி எடுத்து யூஸ் பண்ணால் போதும். ரக்ஷன் மாம் அவங்க கேட்டிருக்காங்க, இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு. ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணது கடுக்காய். அதை வந்து நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு கல் இருக்கும்ல அதில் வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிம்பிள், நீங்கள் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப்ளை பண்ணால் போதும். உஷா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எரியுதுப்பான்னு. ஆக்சுவலி இது வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா எரியும். அது வந்து எரியறனால எதுவும் சைட் எஃபெக்ட் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் 7 days யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 days யூஸ் பண்ணும்போது லைட்டாக எரிஞ்சிச்சு எனக்குமே. பட் அதனால் புதுசாக பிம்பிள்ஸ் வர்றதோ இல்லை ஸ்கின் இரிட்டேட் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. ஜெயந்தி அவங்க கேட்டிருக்காங்க, ப்ரெக்னென்சி உமன்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலி கடுக்காய் பொறுத்தவரை நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்கின்னுக்கு மேலே தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதனால் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி எனக்கு சீரியஸ்லி ஐடியா இல்லை. நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் இது வந்து எரியும், ஸ்கின் லைட்டாக எரியும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கௌசல்யா அவங்க கேட்டிருக்காங்க, இந்த பவுடர் டார்க் ஸ்பாட்ஸ் தவிர ஹோல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நியூவாக பிம்பிள்ஸ் வருமா?
அப்படின்னா நம்ம வந்து பிக்மெண்ட் ஏரியாவில் மட்டும்தான் நான் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். இவங்க கேட்குறாங்க ஹோல் ஃபேஸ் யூஸ் பண்ணுறனால நியூ பிம்பிள் வருமானு. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற வரையிலையும் எனக்கு அந்த மாதிரி நியூவாக எதுவுமே வரல. ஆல்ரெடி இருந்த பிம்பிள்ஸும் எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸும் கம்மியாக இருந்துச்சு, லைட்டாக ஃபேடாகி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து நியூ பிம்பிள் வரோன்னு வந்து ஐடியா இல்லை. பட் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, 2 days ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நியூவாக பிம்பிள்ஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. பிக்மெண்ட் ஏரியாவில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த விதமான ஒரு இரிட்டேஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால இன்னும் பிரைட் ஆகும் உங்கள் ஃபேஸ். ஸோ நியூ பிம்பிள்ஸ் வர சான்ஸ் இல்லை. ஓகே, அவ்வளோதான் கமெண்ட்ஸ். தென் நான் அந்த வீடியோவில் சில விஷயம் சொல்ல மறந்த விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி கடுக்காய் வந்து 7 days நான் யூஸ் பண்ணி தான் அவ்வளோ ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு போட்டிருந்தேன். எந்த ஒரு ஆயுர்வேதிக் ஹோம் ரெமடிஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. 7 daysலேயே அந்த ஒரு மினிமலான ரிசல்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எதுவுமே 1 month நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும், பட் 1 month ஆச்சும் மினிமம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பேக் வந்து மார்னிங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட நைட் ஆர் ஈவினிங் இந்த டைமில் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ கைஸ், நீங்கள் பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் இதில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.